வாழ்த்துரை வழங்க முன்னிலை வகிப்போரில் ஆசிஃப் அலி, சீமாட்டி சில்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து முன்னிலைக்கு சொன்னதற்காக நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த அருமையான புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன். அட்டையிட்ட அமுதமல்லவா புத்தகம், அட்டையிட்ட அமுதமல்லவா புத்தகம், யாரோ நமக்காக இருந்த தவமல்லவா புத்தகம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் நமக்காக தவம் இருந்து ஒரு அருமையான பல புத்தகங்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த வகையில் அவரை மனவார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு நூலை எழுதணும்னா எவ்வளவு தகவல்கள் திரட்ட வேண்டும், எவ்வளவு புத்தகங்களை படிக்க வேண்டும், இவ்வளவு பேரிட பேச வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றுதான் உண்மை. அவ்வளவு தகவல்களை திரட்டி புத்தகங்களை படித்து ஒரு அருமையான நல்ல புத்தகம் நமக்காக கொடுத்திருக்காரு. அந்த வகையில அவரை மனதார பாராட்டுகின்றேன். எங்களுடைய கவிப்பேரரசு வைரமுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு, மகா கவிதை அப்படின்னு. மரியாதைக்குரிய முதல்வர் தான் வெளியிட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா அவர் சொல்லும் போது அந்த ஒரு புத்தகத்திற்காக 2.5 ஆண்டுகள் என்னுடைய உழைப்பை முழுமையாக செலுத்தின அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுவது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமா அதுக்காக ஒரு பெரிய தவம் இருக்கணும். அப்படிதான் தவம் இருந்தாதான் நல்ல புத்தகங்களை கொடுக்க முடியும். அந்த வகையில அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கார் பேராசிரியர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் சொல்ல போனா புத்தகங்களை படிக்கும் போது பாத்தீங்கன்னா புத்தகத்தை படிக்கும் போது மேலிருந்து கீழாக தான் படிப்போம், அப்படிதானே? மேல இருந்து அப்படியே ஒவ்வொரு லைனா படிப்போம். ஆனா படிச்சு முடிச்சோட கீழே இருக்க நம்மள மேல உயர்த்தும். அதுதான் புத்தகத்தினுடைய தன்மை. அது அந்த வகையில நல்ல புத்தகங்களை படித்தால் நிச்சயமா உயர்வோம் என்பதற்கு பல நல்ல உதாரணங்கள்லாம் மேடையிலே இருக்காங்க, ஐயாலாம் இருக்காங்க. படித்து படித்தே பல மாணவர்களை, பல இலக்கியவாதிகளை உருவாக்கிய அருமையான உள்ளம் கொண்டவங்க. அவங்கெல்லாம் இருக்கும் போது நிச்சயமா பெரிய விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சி அரசாங்கம் நடத்தப்படுகின்றது. வாசிக்கும் படத்தை நேசிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. சென்னையில புத்தக கண்காட்சி, புத்தக கண்காட்சியில பல கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கின்றது தான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது மாதிரி ஈரோடு ஸ்டாலின் குணசேகரனுடைய புத்தக கண்காட்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லயுமே புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்லயும் நாங்களும் ரோட்டரி கிளப்ல பாத்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சி தொடர்ந்து 6 ஆண்டுகளா நடத்திட்டு இருந்தோம். அது பல மாணவர்களை படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்பதற்காக பல நல்ல உள்ளங்களை உருவாக்கியது. அந்த வகையில இந்த புத்தகங்களும் பலரை நல்ல மாணவர்களை உருவாக்கும் என்று கூறி வாய்ப்பு தந்திருக்க நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.